தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். விதி நமக்கு வழிவிட மறுத்தாலும் நம் உழைப்பும் விடாமுயற்சியும் ஒருபோதும் நம்மை எக்காலத்திலும் கைவிடாது என்பதே இதன் பொருள். 23 மே 1962 ஜனித்த இவர் கோலாலம்பூரின் வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஃபீல்ட் சேத்து கம்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். உழைப்பையே மூலதனமாக கொண்ட அந்த சூழலில் வளர்ந்தவர் மலேசிய தொழில்நுட்ப கழகத்தின் சான்றிதழ் கல்வி பயின்று தனது தொழில்முறை வாழ்க்கையை தொடங்கினார். கல்விக்கு பிறகு காப்பீட்டுத் துறையில் ஒரு இன்சூரன்ஸ் அட்ஜஸ்டராக தனது பணியை துவங்கினார். மாறி வரும் காலங்கள் மனிதனை சோதிக்கலாம், ஆனால் மன உறுதி கொண்டவனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. 1998 ஆண்டு ஆசியாவை உலுக்கிய கடுமையான பொருளாதார நெருக்கடி இவரது வாழ்க்கையிலும் பெரும் புயலை வீசியது. காப்பீட்டு வேலையை இழந்தார். ஆனால் சூழ்நிலை கண்டு சூழ்ந்து விடாமல் துணிச்சலுடன் வாடகை வண்டி ஓட்டத் தொடங்கினார். அந்த சக்கரங்களின் சுழற்சி அவரது வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு பெரும் திருப்பத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் அன்று அறிந்திருக்கவில்லை. வாடகை வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த போதுதான் அன்றைய காலகட்டத்தில் வங்கியாளராக இருந்த தான் ஸ்ரீ லியூ கி சின் அவர்களை எதேச்சையாக சந்திக்கும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. இதற்கிடையில் முதல் மகன் பிறந்தவுடன் குடும்ப பொறுப்புகள் கூடவே பாதுகாப்பு அதிகாரியாக, அதாவது செக்யூரிட்டி கார்டு வேலையையும் ஏற்றுக்கொண்டார். விதி எவ்வளவு அழகானது தெரியுமா? அவர் பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய அதே அடுக்குமாடி குடியிருப்பில் தான் ஸ்ரீ லியூ கி சின் அவர்களும் வசித்து வந்தார். இவரது நேர்மையையும் உழைப்பையும் கண்ட தான்ஸ்ரீ இவரை தனது சொந்த ஓட்டுநராக பணியமர்த்தினார். கிடைத்த வாய்ப்பை பற்றி கொண்ட அதே வேளையில் தனது சுய தொழில் கனவையும் அவர் கைவிடவில்லை. வாடகை வண்டி தொழிலை மெல்ல மெல்ல விரிவுபடுத்தி 2 வாடகை வண்டிகளுக்கு முதலாளியாகி மற்றவர்களை கொண்டு அதை வெற்றிகரமாக நடத்தினார். உழைப்பவர்களின் கைகளே வரலாற்றை எழுதுகின்றன. தான் ஸ்ரீ லியூ கி சின் தனது 4 கூட்டாளர்களுடன் இணைந்து ஷரிகட் பம்பினா அஞ்சராய் தொடங்கினார். அதுவே பின்னாளில் மலேசியாவின் பிரம்மாண்டமான எஸ்பி சத்யா நிறுவனமாக உருவெடுத்தது. இந்த நிறுவனத்தின் தோற்றுவிப்பு உறுப்பினர்களில் ஒருவராக நம்மவர் டத்தோஸ்ரீ பெருமையுடன் தடம் பதித்தார். அங்கு வெறும் ஓட்டுநராக மட்டுமே அவர் முடங்கிவிடவில்லை. விற்பனை மேலாளராக பதவி உயர்வு பெற்று தனது திறமையால் படிப்படியாக உயர்ந்து ஜொகூர் பாரு மற்றும் பினாங்கு மாநிலங்களின் பிராந்திய பொறுப்புகளை ஏற்றார். எஸ்பி சத்யா நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே விடாமுயற்சியுடன் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் துறையில் முதுகலை பட்டத்தையும் படித்து முடித்தார். அவரது கல்வி தகுதியும் அர்ப்பணிப்பும் அவரை பிராந்திய பொது மேலாளராக உயர்த்தியது. இவரது தொலைநோக்கு பார்வையிலும் தலைமையிலும் உருவானவைதான் மலேசியாவின் அடையாளங்களாக திகழும் சத்யா பேர்ல், ஸ்பைஸ் அரேனா, சத்யா வி ரெசிடென்ஸ். இவரது அசுர உழைப்பால் எஸ்பி சத்யா நிறுவனம் மலேசியாவின் வீடமைப்பு துறையில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமாக மாறியது. பின்னாளில் இந்நிறுவனத்தை பிரமோடாலா நேஷனல் பிர்ஹாட் கையகப்படுத்தியது. காலங்கள் மாறினாலும் சாதனையாளர்களின் வேகம் குறைவதில்லை. எஸ்பி சத்யாவிலிருந்து விலகிய அவர் மீண்டும் கோலாலம்பூருக்கு திரும்பினார். அங்கு தான் ஸ்ரீ லியூ கி சின் மற்றும் எஸ்பி சத்யாவின் முந்தைய ஒட்டுமொத்த குழுவினருடன் இணைந்து ஈகோ வேர்ல்ட் எனும் புதிய சரித்திர பக்கத்தை தொடங்கினார். இவரது திறமைக்கு சான்றாக சிலாங்கூர் மற்றும் பிணைங்கில் 2 மிக உன்னதமான உலகத்தரம் வாய்ந்த நினைவு சின்ன திட்டங்களை உருவாக்கி காட்டினார். உழைப்பால் உயர்ந்த இந்த சேத்து கம்பத்து நாயகன் இந்நிறுவனத்தின் துணை தலைவர் மற்றும் துணை தலைமை நிர்வாக அதிகாரியாக கம்பீரமாக வீற்றிருந்த பெருமையும் இவருக்கு உண்டு. இன்று இவர் பினாங்கு மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிராய் தொகுதி பினாங்கு மாநில சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு உன்னத சேவைகளை செய்து வருகிறார். விடுவது எல்லாம் எழுவதற்கே என்று வாழ்ந்தவருக்கு வானமே இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது இவரது வாழ்வு.
பிரிக்ஃபீல்டின் வீதிகளில் தொடங்கி மலேசியாவின் வானுலாவிய கட்டிடங்களை நிர்ணயிக்கும் ஆகச்சிறந்த உயரத்தை தொட்டுள்ள நமது சிறப்பு பிரமுகர் உலக தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் உத்வேகம், உதாரணம். ஒரு தலைவராக தமிழ் கல்வி மற்றும் சமுதாய முன்னேற்றத்திலும் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. தமிழ் பள்ளிகளின் நில பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் பள்ளி இடமாற்ற திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்ததிலும் அவரது அர்ப்பணிப்பு குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பல இந்து ஆலயங்களின் நில உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை உருவாக்கி சமுதாயத்தின் நீண்ட கால தேவைகளுக்கு சேவை செய்து வருகிறார். தலைமைத்துவம், தொலைநோக்கு பார்வை மற்றும் சமூக நலனுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜு சோமு அவர்களுக்கு கர்ம வீரர் காமராசர் விருதினை வழங்குவதில் அகாடமிக் ஃபார்ஸ் பெருமை கொள்கிறது.